உங்க வீட்ல பழைய மிக்ஸி இருக்கா? ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், கட்டிங் பண்ணிக்கலாம், துருவல் பண்ணிக்கலாம், பீட்டிங் பண்ணலாம், சாப்பிங் பண்ணலாம், கோகனட் ஸ்க்ரப் பண்ணலாம், ஜூஸ் போட்டுக்கலாம், மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம ஒரு 9 விதமான வேலை செய்யறதுக்கு அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம். ஒரு பிரஸ் பண்ணா லாக் ஆயிடும். சோ செகண்ட்ஸ் தான் வொர்க் முடிஞ்சிருச்சு. சூப்பர். சோ வீட்ல பொரியல் பண்றது ரொம்ப சிரமம் பண்ண அவசியம் இல்ல. சோ எந்த ஒரு பொரியலும் இந்த மாதிரி ஈஸியா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சம்மர் அடிக்கிற வெயிலுக்கு ரெகுலரா ஜூஸ் எல்லாமே போட்டு மினிமம் ஒரு 3-4 மினிட்ஸ் நம்ம ஒரு தேங்காயை திருவிட்டோம். சோ இந்த மாதிரி ரொம்ப பூவாட்டம் உங்களுக்கு கிடைச்சிரும் பாருங்க. போட்டுட்டு ஆன் பண்ணி அழுத்தினா போதும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங் ரெடி. அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையானது செகண்ட்ல நம்ம பண்ணிட்டோம். காலையில ஆபீஸ் போறவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கும். சோ பொரியலுக்கு எப்படி பண்றதுங்கிறது சப்பாத்திக்கு மாவு மிக்ஸ் பண்ணிட்டு பொரியல் பண்ணிட்டு நம்ம அப்படியே சப்ஜி மாதிரி பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். இது செகண்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி எக் மட்டும் கிடையாது, எந்த ஒரு நாள் லஸ்ஸி மயோனஸ் பண்ணிக்கலாம். சோ தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 1 இயர் கேரண்டி இருக்குது, லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீயா இருக்குது. சேனல் மூலமா சென்னை விலாக்ஸ்ல இருந்து வரவங்களுக்கு ஒரு 1000 நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே அரும்பாக்கம் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட ஏற்கனவே நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு எல்லாமே உங்ககிட்ட செம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் உங்களுக்கு கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே, போன தடவை பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துருந்தீங்க. அதுக்கு எல்லாமே மக்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க. என்ன ப்ராடக்ட் பண்ணுங்க? வணக்கம் சார், நம்ம கோல்டன் அசோசியேட்ஸ் நம்மகிட்ட நிறைய கிச்சன் ஓரியன்ட் நிறைய நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. கிச்சன் ஓரியன்ட் ப்ராடக்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஜூஸ் மேக்கரு, மல்டி மேக்கரு, அதே மாதிரி நிறைய கிச்சன் ஓரியன்ட் பண்ணுறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனில் ஒரு ஹெல்ப்பர்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் பழைய மிக்ஸி இருக்கா? பழைய மிக்ஸிலேயே நம்ம ஒரு 9 விதமான வேலை செய்யறதுக்கு அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், கட்டிங் பண்ணிக்கலாம், துருவல் பண்ணிக்கலாம், பீட்டிங் பண்ணலாம், சாப்பிங் பண்ணலாம், அதே மாதிரி உங்களுக்கு கோகனட் ஸ்க்ரப் பண்ணலாம், ஜூஸ் போட்டுக்கலாம், மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள் எந்த சைஸஸ் வேணும் பொரியலுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கிச்சன் ஒர்க் எல்லாமே சமைக்க தேவையான எல்லா வேலைகளையும் இந்த அட்டாச்மெண்ட் மூலிமா பண்ணிடலாம். இதுக்குன்னு நீங்கள் மிக்ஸி பெரிய காஸ்ட் கொடுத்துலாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அட்டாச்மெண்ட் வாங்கினீங்கன்னா போதும், வீட்டில் இருக்க பழைய மிக்ஸிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா மிக்ஸிலும் யூஸ் ஆகும். அதே மாதிரி இது மிக்ஸியோட வேணும்னாலும் நம்ம மிக்ஸியோட அவைலபிள் கொடுக்குறோம். ஸோ இது ஒரு 750 வாட்ஸ் காப்பர் மோட்டர், ஒரு 3 ஜார் வருது. ஸோ இது 9 விதமான வேலை செய்யலாம். ஸோ இது என்னென்ன பண்ணுதுங்கிறத நம்ம லைவாக டெமோக்கு போயிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கீர் சார். இதை எந்த ஒரு மிக்ஸிலையும் நம்ம மேட்ச் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு மிக்ஸிலையும் இதை ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி மேட்ச் பண்ணிங்கன்னா பாருங்க ஃபிட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லா அட்டாச்மெண்ட்டுக்கும் இப்போ நம்ம கட் பண்ணுறதாகட்டும், ஸ்லைஸ் பண்ணுறதாகட்டும், மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, பீட் பண்ணுறதுக்குலாம் இந்த ஜார் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஸ்லைஸிங் காமிக்கிறேன். வெஜிடபிள் ஸ்லைஸ் பண்ணுறது இந்த டிஸ்கில் பாருங்கள், பிளேட் ஃபிட் பண்ணது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இந்த டிஸ்கை மேலே வச்சுட்டு மேலே இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி லாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஒரு 2 கேரட் 3 கேரட்டாக போடணும்னா இதில் கூட நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? சிங்கிளாக போடணும், இதில் போடலாம். ஸோ ஸ்லைசஸ் பாருங்கள், ஆன் பண்ணுறேன். ஸோ ஸ்லைசஸ்லேருந்து கட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட்ஸ் தான் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸ்லைசஸ் பாருங்கள், நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்ம கேரட் ஸ்லைஸ் சாலட் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி கேரட் மட்டும் கிடையாது, நீங்கள் பீட்ரூட் ஆகட்டும், அதே மாதிரி முள்ளங்கி, வெள்ளரிக்காய், பாவக்காய், எதுனாலும் சாலட் பண்ணுறதா இருந்தால் எந்த வெஜிடபிள் ஸ்லைஸ் பண்ணாதான் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஸ்லைஸ் எல்லாம் இதே மாதிரி பண்ண முடியும். ஸோ என்ன இந்த கேப் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே போட்டால் போதும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் ஒரு பொரியலுக்கு தேவையான காய்கறிகள் நம்ம திருவிக்கலாம் வீட்டுக்கு. கமர்ஷியலாகவும் இது யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதுக்கு நான் ஸ்டாப்பாக நம்ம யூஸ் பண்ண முடியும். மிக்ஸி கெப்பாசிட்டி உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு ரொம்ப யூஸ் பண்ணலாம். கமர்ஷியலாக எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஒரு ஃபங்க்ஷனில், கல்யாண வீட்டில் ஆகட்டும், அதேமாதிரி ஹோட்டல்ஸில் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இந்த இது மேலே வச்சிடறோம். பிளேட் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேம் லாக் பண்ணிட்டேன் சார். இப்போ பொரியல் சேம் சார். நம்ம கேரட் பொரியல் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். முதல் சிங்கிள் இதில் காமிச்சேன், டபுள் இதில் காமிக்கிறேன் சார். செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக. ஆமாம், செகண்ட்ஸில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ வீட்டில் பொரியல் பண்ணுறது ரொம்ப சிரமம் பண்ண அவசியம் இல்லை. ஸோ எந்த ஒரு பொரியலும் இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங். இப்போ வீட்டில் குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாம் இதில். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு இந்த மாதிரி உள்ளே போகிற சைஸ்க்கு பொட்டேட்டோ வந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம். லைட்டாக கட் பண்ணிட்டு போடுங்க. பாருங்கள், போட்டுட்டு ஆன் பண்ணி அழுத்தினா போதும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங் ரெடி. அவ்வளோதான். செகண்ட்ஸில் ஆகிடும் சார். ஓகே. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு எப்படி கட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பொட்டேட்டோ கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு தேவையான மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் வெளியில் வாங்கி கொடுக்கறது நாமளே வீட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அட்டாச்மெண்ட்டில் 3 பிளேட் அட்டாச் பண்ண முடியும். ஒன்று சாப்பிங் பிளேடு, அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாவு மிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதிலே பீட்டர். ஸோ 3க்கும் எப்படி என்னென்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி உள்ள விட்டு இழுத்தா லாக் ஆகிடும் சார். இந்த லாக்கிங் கேப் இருக்குது புஷ்ஷரு. ஸோ இது மாதிரி இழுத்திங்கன்னா லாக் ஆகிடும்.
அவ்வளோதான். ஓகே. இப்போ சாப்பிங் பண்ண போகிறோம். இதில் நம்ம டிரான்ஸ்பரண்ட் கிளாஸு ரெண்டாவது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஸ்பீடில் நம்ம கட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு மீடியம் சைஸ் வேணும்னு வச்சிங்களேன், இந்த ஆனியனை வந்து 4 பீஸாக போடுங்க. அதே வந்து ஃபுல் சாப்பிங்காக வேணும்னா அப்படியே முழுசாக போடலாம். ஸோ நீங்கள் மீடியம் சைஸாக வேணும், இந்த மாதிரி 4 பீஸாக இதை போட்டுறேன். முட்டைக்காகட்டும் எந்த ஒரு பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் ஆனியன் கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து செகண்ட்ஸில் நம்ம பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி சில்லியில் கூட கை எரியச்சல் எடுக்கும். இதெல்லாம் நம்ம அப்படியே முழுசாக கூட போடலாம். ஆமாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி சில்லி எல்லாமே போட்டுக்கலாம். ஓகே. எக்ஸாம்பிள் ஒரு பாவக்காயும் போடுறேன். இப்போ பொரியலுக்கு தேவையானது கட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ பொரியலுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பாவக்காயெல்லாம் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சாப்பிங்கில் வெஜிடபிளும் கட் பண்ணிக்கலாம் தேவையான சைஸு, ஆனியனும் ஃபுல்லாக சாப்பிங் பண்ண முடியும். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம பண்ண முடியும். அது முட்டைக்கோஸ்லாம் பீசஸ் கட் பண்ணி மாதிரி மீடியம் பீசஸ் கட் பண்ணிட்டு போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா சாப்பிங் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையானது செகண்டில் நம்ம பண்ணிட்டோம். காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ பொரியலுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது வீட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பாவக்காய் ஆமாம் அப்படியே எடுத்து தாளிச்சிடலாம். ஈவன் நீங்கள் பீட்ரூட் ஆகட்டும், கேரட் ஆகட்டும், என்ன வெஜிடபிள்ஸாக போடலாம். ஸோ நான் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் இதில் போட்டுக்கலாம். பொரியலுக்கு எப்படி கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃபுல் சாப்பிங் வேணும். இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் விட்டிங்கன்னா ஃபுல் சாப்பிங் ஆகிடும். இப்போ நார்மலாக வந்து சாப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நொதன்னு ஆகிடும். ஸோ இதில் வந்து மீடியமாக கட் பண்ணதும் கட் பண்ணிக்கலாம், ஃபுல் சாப்பாகவும் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் வச்சா இன்னும் கொஞ்சம் கட் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளேடோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணுறது எப்படி அமைக்கிற பாருங்க. இந்த புஷிங் இருக்கு இல்லையா, லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு வெளித்தள்ளினா வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வேறு அட்டாச்மெண்ட் நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம் சார். ஈஸி அட்டாச்மெண்ட் 9 ஒர்க் சார். நீங்கள் எல்லாமே இப்போ எல்லா வேலையும் சேர்த்து பார்த்தா கூட ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் தான் ஒரு வேலைக்கும். நீங்கள் காய்கறி வெட்டுறது, பொரியல் பண்ணுறது, ஈவன் உங்களுக்கு மாவு மிக்ஸ் பண்ணி சப்பாத்திக்கு மாவு மிக்ஸ் பண்ணிட்டு பொரியல் பண்ணிட்டு நம்ம அப்படியே சப்ஜி மாதிரி பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையும் இதில் பண்ணிக்கலாம். ஸோ மாவு மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மெஷரிங் கப் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் மாவு வந்து எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு எடுத்துக்கங்க. மாவு எடுத்துட்டேன். ஸோ இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ண போகிறோம். இது அளவு பார்த்துக்குங்க, அதுக்கும் அந்த மெஷர்மெண்ட் அளவில் இருக்குது. ஸோ நான் இப்போ தண்ணி யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். பட் நான் அப்ராக்சிமேட்டாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆயில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள் மாவு ரெடி. அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஸோ இன்னும் கன்சிஸ்டன்சி லூஸாக மிக்ஸ் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். கையில் திரட்டுற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே இப்போ சப்பாத்தி மேக்கருக்கு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நான் தண்ணியாட்ட காமிச்சேன்னு வச்சுங்களேன், என்ன இவ்வளோ லூஸாக பண்ணுவாங்களான்னு இருக்கும். ஸோ நார்மல் கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே வந்து உங்களுக்கு சப்பாத்தி மேக்கர் மல்டி மேக்கர் நம்மள்ட்ட வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அவங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் லூஸாக கூட பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோகனட் ஸ்க்ரப் பண்ணுறது. தேங்காய் திருவதான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ ஒரு கல்யாண வீட்டில், ஒரு ஃபங்க்ஷனில், ஹோட்டலில் ஒரு 10 தேங்காய் 20 தேங்காய் திருவதான் ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கமர்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இந்த அட்டாச்மெண்ட் வந்து மேலே இந்த மாதிரி வச்சிடறோம். மினிமம் வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் நம்ம ஒரு தேங்காயை திருவிட்டோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பூவாட்டம் உங்களுக்கு கிடைச்சிடும் பாருங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கமர்ஷியலாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். கிட்ட 20 தேங்காய் 30 தேங்காய்னாலும் நம்ம திருவிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து இந்த கோகனட் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அது மேலே இந்த கேப் போட்டால் போதும். ஸோ இது வந்து சிட்ரஸ் ஜூஸ், நீங்கள் லெமனு, சாத்துக்குடி, ஆரஞ்சு எல்லா வகையான ஜூஸும் நம்ம இதில் பண்ணிக்க முடியும். ஆமாம், அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். மேலே சும்மா லாக் பண்ண ப்ரெஸ் பண்ண போதும். சரிங்க. ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டு பாருங்கள். பியூர் ஆரஞ்சு ஜூஸு. ஸோ இந்த மாதிரி சம்மர் அடிக்கிற வெயிலுக்கு ரெகுலராக ஜூஸு எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 9 வகையான வேலையை நம்ம இதில் பண்ண முடியுது. இந்த ஒரே பார்த்தீங்கன்னா 9 வகையான வேலை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா பீட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடறேன். இப்போ பீட்டிங் பார்த்தீங்கன்னா லஸ்ஸி, மில்க் ஷேக்கு, க்ரீமு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ சேம் அதே மாதிரி தான் இந்த அட்டாச்மெண்ட் நம்ம எடுத்துடுறோம். ஸோ எடுத்துகிட்டு இது பீட்டிங் டிஸ்க்கு. ஸோ இதை நம்ம ஃபிட் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ லஸ்ஸி பண்ணுறீங்க, மாங்காய் மோர், நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இப்போ எக்கு வந்து பீட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. இது வந்து செகண்டில் வந்து உங்களுக்கு பீட் ஆகிடும். இந்த மாதிரி எக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு நாள் லஸ்ஸி, மயோனஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுனாலும் பாருங்கள் செகண்ட்ஸ் தான். செகண்ட்ஸில் உங்களுக்கு பீட் ஆகிருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மல்டிபிள் ஐட்டம்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங்ஸு, பொரியலுக்கு தேவை மாதிரி சாப்பிங் பண்ண முடியும், கட்டிங் பண்ண முடியும், இந்த மாதிரி துருவல் பண்ண முடியும். ஸோ கோகனட் ஸ்க்ரப் பண்ண முடியும், ஜூஸ் போட்டுக்கலாம்.
ஸோ ஜூஸஸ் பார்த்தீங்கன்னா ஜூஸஸ் போட்டுக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ், சிட்ரஸினில் வந்து சாத்துக்குடி இதெல்லாம் கூட நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். ஸோ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வேலையும் கிட்டத்தட்ட 9 வகையான வேலை வந்து சமையலுக்கு தேவையான எல்லா வேலையும் இந்த ஒரு அட்டாச்மெண்ட் வாங்கினீங்கன்னா முடிச்சிடலாம். உங்கள் வீட்டில் மிக்ஸி இல்லைனாலும் மிக்ஸி சேர்த்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் 4375 ரூபா மட்டும்தான் இந்த அட்டாச்மெண்டோட விலை. இதில் நம்ம சேனல் மூலியமாக சென்னை விலாக்ஸ்லேருந்து வரவங்களுக்கு ஒரு 1000 நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ 3375 ரூபா மட்டும் தான் சார். ஸோ தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் 4 டிஸ்ட்ரிக்ட்டுமே டோர் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. 200 கட்டினாங்கன்னா போதும், வீட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டு பேலன்ஸ் வாங்கிக்கிறோம். ஸோ இல்லை எனக்கு மிக்ஸியோட சேர்த்து வேணும்னா மிக்ஸி வந்து செப்பரேட்டாக வாங்கினாங்கன்னா 2975 ரூபா வருது. இது வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் மோட்டர், காப்பர் மோட்டர் 750 வாட்ஸில் வருது. 3 ஜார் கொடுக்குறோம். ஸோ இதே கெப்பாசிட்டியோட இந்த அட்டாச்மெண்ட் சேர்த்து காம்போவாக வாங்கும்போது 6350 ரூபா வருது. இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஒரு 375 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 5975 ரூபா வருது உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் எங்கள்கிட்ட வந்து யூனிவர்சல், இது வந்து எல்லா மிக்ஸிக்கு மேட்ச் ஆகும். ஒரு பட்டர்ஃப்ளை இல்லைனா ஒரு பிளிப்ஸ் இந்த மாதிரி மாடல் இருக்கும்போது இந்த மோல்டிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 200 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறோம். ஸோ 3575 ஒரு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். அந்த மாதிரி மிக்ஸிக்கு, பட்டர்ஃப்ளை மிக்ஸிக்கு, சில மிக்ஸிங்களுக்குலாம் 3575 வரும். ஏன்னா நீ வீடியோவில் சொல்லியப்பா அப்புறமேல நீ எக்ஸ்ட்ரா சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கூட முன்னாடியே சொல்கிறேன். ஸோ நார்மலாக எல்லா மிக்ஸிக்கும் 3375 மேட்ச் ஆகும். ஒரு சில மிக்ஸிக்கு 3575 வரும் அந்த மோல்டிங் சேஞ்ச் ஆகும்போது. சூப்பர். வாரண்டிலாம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் நம்ம வாரண்டி கொடுக்குறோம். 1 இயர் வாரண்டி. மெயினாக எதுவுமே அது ஏன்னா இது சர்ஜிக்கல் பிளேடு. ஸோ இது வந்து கியர் பாக்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கேரண்டி இருக்குது. 1 இயர் கேரண்டி கொடுக்குறோம். சரிங்க. ஸோ இந்த மிக்ஸி வாங்குறவங்களுக்கு மிக்ஸியோட நம்ம காம்போல வாங்குறாங்க இல்லையா, அப்போ இது வந்து 2 இயர்ஸ் உங்களுக்கு மோட்டர் கேரண்டி இருக்கு. 2 இயர்ஸ். ஆமாம் சார். லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீயாக இருக்குது. எல்லா பார்ட்ஸுமே எந்த பார்ட்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகே. இது ஆக்சஸரி ஸ்பேர் ஏதாவது போச்சுனா கூட நம்ம வாங்கிக்கலாம். சர்வீஸ்மே அதே மாதிரி தான். அவங்க அனுப்பிச்சு விட்டா நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சு விடுறோம். அதே மாதிரி இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கு டைரக்டா ஹோம் சர்வீஸ் கொடுக்குறோம். இந்த லொகேஷன் எங்க இருக்கு? நேரா வா. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது. நம்ம கோயம்பேடுல இருந்து வடபழனி போறதுல சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கணும்னா மெட்ரோல வந்தா கூட மெட்ரோல இறங்கிட்டு தேர்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா லோகனா நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் சார். சோ இங்க தான் நம்ம லொகேஷன் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஈவன் கூகுள் மேப்ல கோல்டன் அசோசியேட்ஸ்னு போட்டாவே சோ டைரக்டா நம்ம ஆபீஸ்க்கு வந்து லொகேஷனே வந்து உங்களுக்கு ரீச் ஆயிடும் சார். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ. சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்கீங்க. இது ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க தனியா போயிட்டு வெளியே வாங்கணும் அப்படின்னா கிடைக்காதுங்க. உங்க வீட்டில் இருக்க ஒரு பேசிக்கான ஒரு மிக்ஸி இருக்குது, ஒரு பழைய மிக்ஸி இருக்குன்னா அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய அட்டாச்மெண்ட்டு உங்கள் வேலையை வந்து உங்கள் கிச்சனில் நீங்கள் பண்ணுற வேலைகளை வந்து ஈஸியாகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 9 விதமான வேலைகள். நீங்கள் ஜூஸரு, சாப்பரு, மாவு செய்கிறது அப்படி எல்லாமே பக்காவாக இப்போ டெமோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே மகளே, இந்த வீடியோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டில் ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களை